தமிழ் டெக் நியூஸ் டெய்லி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்மி K40 ப்ரோவோட ஃபர்ஸ்ட் லுக் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரெட்மி K30 அண்ட் K30 ப்ரோ தான் ரொம்ப ஹிட்டான ஃபோன்ஸ் இந்தியாவில். இப்போ அதோட சக்ஸஸரான K40 மற்றும் K40 ப்ரோ பற்றின லீக்ஸ் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் அதோட லீக்டு ஃபோட்டோஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்மி K40 பார்த்தீங்கன்னா Snapdragon 775G, இது Snapdragon 765Gயோட ஃபாலோ அப் சிப்செட். இதுவும் ஒரு 5G சிப்செட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்மி K40 ப்ரோவில் உங்களுக்கு Snapdragon 888 5G சிப் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ both the phones will be a 5G phones. இந்த ஃபோனோட டிசைனுமே நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெட்மி K40 ப்ரோவோட டிசைன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கேமரா பேக்கோட இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரெட்மி K30யோடது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயரை விட ரொம்ப அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா மாடலோட சென்சாரும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது ரெட்மி K40 ப்ரோட ஃபர்ஸ்ட் லுக் எப்படின்னு. கேமரா மட்டும் அப்டேட் பண்ணல, இதோட ஸ்க்ரீனையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாப்அப் கேமராவோட ஃபுல் ஃபிளாட் டிஸ்பிளே ஸ்க்ரீனாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ஒரு பஞ்ச் ஹோலோட இந்த டிஸ்பிளேயை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரெட்மி K40 ப்ரோ தான் இந்தியாவிலே ரொம்ப சீப்பஸ்டான 5G ஃபோனாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அது ரிலீஸ் ஆகும்போது இதை தவிர பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ரெட்மி K40 ப்ரோவில் Snapdragon 888 5G தான் லேட்டஸ்ட் Snapdragonோட ஃப்ளாக்ஷிப் சிப். இதை தவிர பார்த்தீங்கன்னா Snapdragon 875Gயும் 865Gலேருந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், ஓவரால் கேமரா பெர்ஃபார்மன்ஸ், உங்களுக்கு கேமரா சென்சார், பேட்டரி சார்ஜிங் ஸ்பீட் எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hz ஸ்க்ரீன் இருக்கு. ரெண்டுலையுமே உங்களுக்கு 120 Hz ஸ்க்ரீன் கொண்டு வராங்க ரெண்டு மாடல்லையும். ஸோ அதுவுமே ஒரு ப்ளஸ் தான். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 36,000 ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இந்தியாவில். ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ப்ரைஸிங்க. Thank you.